ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராகவே ஹர்த்தால் காலை முதல் மதியம் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் சுமந்திரன் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு தேவையற்ற ராணுவ பிரசனத்துக்கு எதிராகவே வடகிழக்கில் இன்று ஹர்த்தால் காலையில் மட்டும் நடக்கும் தமிழரசின் அழைப்புக்கு பல கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். வடகிழக்கில் இன்று ஹர்த்தால் காலையில் மாத்திரம் முன்னெடுப்பு தமிழரசின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இராணுவமயமாக்கலின் சிறு உதாரணமே முத்தையன்கட்டு இளைஞனின் மரணம். இராணுவ முகாமை அண்மித்து வாழும் மக்கள் இராணுவ முகாமை அண்டி வாழும் சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரு தரப்புகளுக்கும் இடையில் கொடுக்கல் வாங்க இடம்பெறுகிறது. இதுவே மிக மோசமான சமூக பிரச்சனை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம். வடக்கு மற்றும் கிழக்கில் இன்றைய தினம் காலை முதல் மதியம் வரை ஹர்த்தாலில் அனைவரும் ஈடுபட வேண்டும். இராணுவ பிரசனத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு இந்த ஹர்த்தால் ஊடாக வலுவான செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம்.ஏ. சுமந்திரன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்குள் 5 இளைஞர்களை அழை செல்வதற்காக 2 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்கிற போதும் இளைஞர்கள் அனுமதியின்றி முகாமுக்குள் நுழைந்தார்கள் என்று எவ்வாறு குறிப்பிட முடியும்? இந்த சம்பவத்தின் உண்மையை வெளிப்படுத்த முனைகின்றோம். இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த இளைஞன் நீரில் மூழ்கிதான் உயிரிழந்தார் என்று இப்போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுவது முறையற்றது என்பதாகவும் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே நளித ஜெயசிஸ் அவர்கள் நேற்று அரசு தகவல்கள் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே அவர் பதிலளிக்க வேண்டும் என்பதாக கூறியிருக்கிறது. நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் சொன்ன விடயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அதில் அந்த விடயங்களுக்கு பல தர்க்கமான விடயங்களையும் சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக இராணுவத்தினர் இடையூறின்றி ஒரு விளைவுதான் இந்த இளைஞனின் துரிதமான மரணம். இராணுவ முகாமுக்குள் அனுமதியின்றி நுழைந்தார்கள். அவர்களை விரட்டியடிக்கும் போது ஒருவர் நீரில் இருந்ததாக தற்போது குறிப்பிடுகிறார்கள். இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த இளைஞன் நீரில் மூழ்கிதான் விழுந்தார் என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுவது முறையற்றது. முகாமுக்குள் சென்ற 5 தாக்கி காயப்படுத்திய குற்றத்துக்காக ஒரு இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். கைது செய்யப்பட்ட 3 இருவர் இந்த 5 பேரை இராணுவ முகாமுக்கு அழைத்துவதாக குறிப்பிடுகிறது. இராணுவத்தினர் இவர்களை அழைத்து வந்திருப்பார்களாயின் அதனை அனுமதியற்ற நுழைவு என்று எவ்வாறு குறிப்பிட முடியும்? ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை அனுமதியற்ற வகையில் முகாமுக்குள் நுழைந்தவர்களை இராணுவம் கைது செய்திருக்க வேண்டும். அவர்களை கைது செய்யாமல் ஏன் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறது. இதற்கு அமைச்சர் அவர்கள் சேர்ந்து வாழ பழகிவிட்டார்கள். அவர்களுக்கிடையே நல்லதொரு உறவு உள்ளது. அதனால் அவ்வாறு நடந்து என்று பதிலளித்திருக்கிறது. இதைத்தான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதாக சுமந்திரன் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். அந்த அடிப்படைதான் இன்று காலையில் மாத்திரம் ஹர்த்தாலில் ஈடுபடுவது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மக்களின் கோரிக்கை செவிசாய்க்கின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் சம்பந்தமடையும் வகையில் ஹர்த்தாலில் அனைவரும் ஈடுபட வேண்டும். காலை முதல் மதியம் வரை ஹர்த்தாலில் ஈடுபட்டு இந்த செய்தியை வெளிப்படுத்த வேண்டும். விசேடமாக நல்லூர் திருவிழா நடைபெறுகிறது. இதனையும் கரிசையில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த ஹர்த்தால் இராணுவ பிரச்சனைக்கு எதிரானது என்ற செய்தியை அரசாங்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். முத்தையன்கட்டு உட்பட மக்கள் மத்தியில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கின்றோம். இராணுவ பிரச்சனைக்கு எதிராக இதுவரை 24ஆம் தேதி பருத்துறை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள உள்ள போராட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்பதாகவும் நேற்று தினம் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்.